நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம், கொல்லிமலைக்கு போயிட்டு வரோம். ஒரு சின்ன ட்ராவல். இப்போ காரில் போயிட்டுருக்கோம். ஆத்தூர்லேருந்து நம்ம கொல்லிமலைக்கு போகிறோம். இப்போ சரியான மழைங்க. இப்போ மின்னல் பாருங்கள், எப்படி மின்னல் ஹெவி ரெயின் இந்த வாட்டி ட்ராவல் போகும்போது. நம்ம போகும்போது சரியான மழை. இப்போ நம்ம ஒரு டனலுக்குள்ளே போயிட்டு வரோம். டனல் ரோடுக்குள்ளே வழியே இல்லை. எல்லோரும் போனால் கூட நம்ம போக முடியும். இப்போ வெயிட்டிங் பண்ணிட்டுருக்கோம். ஒரு கேப் விடுவான்னு பார்த்தா கேப் விடுற மாதிரி தெரியல. அதனால் அப்படியே நிற்கிறோம். மழை செம்ம மழை. இந்த ட்ரிப்பே பெரிய அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஆனால் போகும்போது இவ்வளோ அட்வென்ச்சர் நினைக்கல. அது செம்ம ட்ரீம். மழைனா சரியான மழை. ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணால் போயிட்டு வரோம். இப்போ ஆற்றூர் தாண்டி நம்ம உள்ளே போயிட்டு வரோம். அதாவது கொல்லிமலை ரூட்டுக்காக. நைட்டு நம்ம ஒரு பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணிட்டு இப்போ மார்னிங் என்ஜாய் அந்த வியூ. இந்த டீ ஷாப்பில் நம்ம டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். ஃபுல்லாக நேச்சுரல் அட்மாஸ்பியர் தான். இதான் அந்த மார்னிங் வியூ. நைட்டு ஒரு சின்ன இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த வில்லேஜோட லைஃப் ஸ்டைல்லாம் பாருங்கள். வில்லேஜில் ரொம்ப கொடுத்து வச்சுருங்க. ஹில்ஸ் பக்கத்துலேயே இருக்காங்க. அப்படியே ஒரு சில் கிளைமேட்டு. ஃபுல்லாக க்ரீன் தான், மரம் தான். இந்த ட்ராவலே ஒரு சின்னஸான ட்ராவல். பாதி வந்து இங்கே பாக்கு மரம் சொல்லுவாங்க. அந்த மரம் நிறையா இருக்கும். பாக்கு மரம், தென்னை மரம், இதாக அதிகமாக இருக்கும். நம்ம இதான் என்ட்ரன்ஸு, கொல்லிமலை என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்து இது வரைக்கும் தான் நம்ம டவுனு. இது மேலே பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு எதாவது தேவைன்னா இங்கே வாங்கிக்கலாம். நம்ம ஹில்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். உள்ள ஃபாரஸ்ட் காரோட செக் போஸ்ட்டு. அங்கே ஒரு என்ட்ரி போட்டு போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ரெண்டு சைடு அப்படியே ஃபுல்லாக மரம். நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். செம்மையாக இருக்கும் இந்த ட்ராவலை. இந்த மாதிரி ட்ராவல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய பேர் ட்ராவல் பண்ண வராங்க பைக்கில். இங்கே ரொம்ப லோக்கலாக இருப்பாங்க. ரொம்ப பசங்க கூட லாரிலேருந்து கூட வராங்க. பைக்கில் ட்ராவல் பண்ணுங்க, சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். ஹெல்மெட்லாம் போட்டுக்கங்க. நம்ம கிட்ட வந்துட்டு கொல்லிமலை பீக்கு. நம்ம மேலே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவன் கோயில், அரப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே தான் ஃபால்ஸ் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ போகிற வழியில் 2-3 ஃபால்ஸ்லாம் இருக்குது. பார்க்கலாம். நீங்கள் இப்போ நம்ம போகிற ஆந்தி வேலையே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்கும். நம்ம ரீல்ஸ் இருக்குது. அதை நம்ம காட்டுறோம். இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா போட்டிங் அவைலபிளாக இருக்குது. நம்ம அவ்வளோ டைம் இல்லை. ஆனால் நம்ம டக்குன்னு நம்ம கோயிலுக்கு பார்த்து கிளம்பிடுவோம். அப்புறம் 8 காளி அம்மன் கோயில் இங்கே இருக்குது. அது கொஞ்சம் ஃபேமஸான கோயில் கொல்லிமலையில். கோயிலுக்கு போகிறவங்க பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வாங்க.
டிகாலியம்மன் பக்கத்தில் கோயில் பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. செம்ம ட்ராவலுங்க அது. ஒரு வியூவு அப்படியே பாருங்கள், என்ன எப்படி ஒரு வளைவான ஒரு பெண்டில் நம்ம வளையலாம். டிஜிட்டலாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுறோம். நம்ம முன்னாடி ஒரு பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, ஒரு சின்ன பஸ் ஒன்று போய்ட்டு ப்ரைவேட் பஸ் தான், யாரும் டூரிஸ்ட் தான் போயிட்டுருக்காங்க. இந்த பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும். நமக்கு வயசு இருக்கும்போது, நம்ம காலில் தெம்பு இருக்கும்போது இந்த மாதிரி ட்ராவல்லாம் போயிட்டு வந்தாங்க. பார்க்க போகிறது இதுதான் நம்மருவி ஃபால்ஸு. நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கே டிஃபன்லாம் இங்கேயே கிடைக்கும். மதியம் லஞ்சுக்கு இங்கே அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களே சிக்கன் ஃபிஷ் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இதுதான் நம்ம ஃபால்ஸு. ஃபால்ஸோட வியூவை பாருங்கள். நம்ம வந்து மலைக்கு மேலே இருக்கோம். இப்போ நடந்து கீழே போனால் தான் ஃபால்ஸை பார்க்க முடியும். இந்த ஃபால்ஸ் பேர் வந்து நம்மருவி. நம்மருவி ஃபால்ஸ். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறோம். சூப்பராக இருந்துச்சுங்க. குளிருக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. இட்லி, பணியாரம், தோசையும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க மதியம் லஞ்சு கூட ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. சிக்கன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நான் சொல்லி தைச்சி தருவாங்க. நாங்கள் ஃபால்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க குளிக்கிறதுக்கு. காலையில் ஏஞ்சோடனே குளிச்சாச்சு. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். நல்லா சேஃபாக தான் இருக்கும் ஃபால்ஸ். இப்போ நம்ம திருப்பி நாளைக்கு மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்துட்டு அப்படியே பாருங்கள், ஃபுல் மிஸ்டிங்க. இந்த கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து இந்த பலாப்பழம்லாம் கிடைக்கும், காட்டு பலா. பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. அங்கேயே வாங்கி ரேட்டில் ஒன்றும் பெரிய அதிகமாக இல்லாத கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக மிஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மிஸ்ட்டு ஃபுல்லாக அவங்க அப்போ போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். கோயில் பக்கத்தில் எல்லாம் வெஜிடேரியனும் கிடைக்கும், நான்வெஜ்லாம் கிடைக்காது. இங்கே அளவு கிடையாதுங்க. ஒரு எவ்வளோ டூரிஸ்ட்டு வந்து பாருங்கள். ஃபுல்லாக நம்ம கார் எடுத்ததுக்கு ஒரு இடம் தேடிட்டுருக்கோம். இதான் நம்ம டெம்பிள். அது அரப்பள்ளீஸ்வரர் சிவன் கோயில். இது ஃபால்ஸு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆகாயகங்கை ஃபால்ஸு. தான் நம்ம டெம்பிள். கோயில் பண்ணிட்டோம். இப்போ சாமி கும்பிட்டு நம்ம ஃபால்ஸுக்காக போனோம். ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி. ஓகேங்க. என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 60 ருபீஸ் கேட்பாங்க பர் ஹெட்டுக்கு.
நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் வீக்கானவங்க வயசானவங்களாம் பார்த்த வேலை, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப லாங்காக நடக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுவும் பார்த்துங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே ஏறினா தான் மலையிலேருந்து வந்தால் தான் நம்ம அந்த ஃபால்ஸை பார்க்க முடியும். இதுதான் அந்த ஃபால்ஸ் பாருங்கள், அழகாக இருக்குங்க. ரொம்ப டேஞ்சரஸ் ப்ளஸ் இது, கொஞ்சம் சேஃபாக வந்து குளிக்கிறதுக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ரை பண்ணுறீங்கன்னா இங்கே வரலாம். ஆனால் கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஃபுல்லாக நம்ம எல்லாம் வியூ மலை மேலே தான் நடக்கிற மாதிரி இருக்கும். நான் பாருங்கள் அந்த தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு பாருங்கள். ரொம்ப சாரில் அடிக்கும், அங்கே ஊற்றுற தண்ணி நம்ம மேலே சாரில் அடிக்கும். அவ்வளோ ஃபோர்ஸ் அவ்வளோ ஃபோர்ஸாக வருது. சேஃபாக இதில் கிட்ட போகும்போது ஒரு சேஃபாக போங்க, ஏன்னா வழுக்கும் பாறை. அந்த கம்பியை பிடிச்சி தான் நம்ம நிற்கணும். இதுதான் நம்ம ஃபால்ஸு, ஆகாய கங்கை. இதுக்கு ஏன் 10 பேர் வச்சாலும் இப்போ தெரியுதா, அவ்வளோ ஃபோர்ஸாக வருவாங்க. மழை கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம கொல்லிமலையை பார்த்துட்டு இப்போ ரிட்டர்ன் வரோம் சேலத்துக்கு. ஓகே, பை பை.